ரம்யா சொல்ற? கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாடி. இதுலயே நீ ஷாக் ஆவற? ஏன் உனக்கு பிடிக்கலையா? சாச்சா அப்படிலாம் இல்ல. நான் அவங்க பிரிஞ்ச எனக்கு சந்தோஷம் தானே. நான் ஏன் வருத்தப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. என்ன ஏதாச்சும் உன்கிட்ட நல்லா பேசிட்டாளுங்களா என்ன? அட நீ வேற ரம்யா, அவளுங்க என்கிட்ட பேச போறாளுங்க. நான் தனியா தான் இருந்தேன். அந்த கடுப்புல இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. கவலைப்படாத, உனக்கு துணையா இருக்கிறதுக்காக தான் ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுறேன், சரியா? அவ பேர் ரூபி. ரூபியா? அம்மா எப்படிதான் கண்டுபிடிச்ச? எப்படியோ ஆனா கண்டுபிடிச்சிட்டல்ல. ரம்யா சூப்பர். அந்த ஸ்வாதியை ஃபர்ஸ்ட் பிரிக்கணும், அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா பிரிக்கணும் ரம்யா. எனக்கு அப்படியே அவ்வளோ ஆத்திரமா வருது எல்லாத்தையும் பார்க்க. என்ன பிரீத்தி, நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க? ஆமா ரம்யா, அவங்களை எப்படியாச்சும் பிரிக்கணும். பிரிக்கிறதுதான் நம்மளோட டார்கெட்டு. எப்படியாச்சும் யோசிச்சு இந்த தடவை நல்லபடியா நம்மளோட பிளானை சக்சஸ்ஃபுல் ஆக்குறோண்டி. ஆமா சரி ரம்யா, நம்ம 3 பேரும் எங்கேயாச்சும் வெளில போலாமா? என்ன திடீர்னு புதுசா கேக்குற? ஏண்டி, நமக்கு அதை விட்டா 1008 வேலை இருக்கு. அந்த ரூபி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி அவளை எப்படியாச்சும் அங்கே அமுச்சு விடணும். எவ்வளோ வேலை இருக்கு. இதுல எங்கேருந்து நம்ம வெளிலலாம் சுத்துறது? பிரீத்தி செய்யாத காமெடி போ. வெளியில நாம எங்க போறது? நமக்கு இங்க நிறைய வேலை இருக்குல்ல. ஆமாண்டி, சும்மா தான் கேட்டேன் எங்கேயாச்சும் வெளில போலாமான்னு. நம்மளோட வேலையை கரெக்டாக முடிச்சிட்டோன்னு வையி, அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய் ஜாலியாக சுற்றலாம், சரியா? ஆமாண்டி. சரி டைம் ஆயிடுச்சு, படுக்கலாமா? சரிடி, நான் வீட்டுக்கு போறேன். என்ன புதுசா வீட்டுக்கு போறாங்கற? எப்ப எங்க கூட தானே தூங்குவ? அதுவா, இன்னைக்கு ஏன் தெரியல, எங்க அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்களா, தாண்டி நான் போயிட்டு வந்துடுறேன். காலைல பார்க்கலாம். காலைல வருவியா இல்லை அப்படியே ஆஃபீஸ் போயிடுவியா? இல்லடி தெரியல, டைம் இருந்துச்சுன்னா வரேன். இல்லைன்னா ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் ஈவினிங்கா வரேன். சரிடி பிரீத்தி, பார்த்து இருந்துக்க, சரியா? அப்புறம் மேலே எந்த டவுட்டும் வராத மாதிரியே நடந்துக்கோ. அப்படி தாண்டி இருக்கேன். அதனால தான் அவங்க ஒரு தடவை சண்டை போட்டாளுங்களே, அப்பயே நான் சொல்லிட்டேன். நான் தான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசுறீங்க, அன்னைக்கு சண்டை போட்டேன். சரிடி, நீ பார்த்துப்போ, நாளைக்கு மறக்காம வந்துடு, சரியா? சரி பிரீத்தி, பாய். வரேன் எமிலி. ரம்யா, எனக்கு என்னமோ பிரீத்தி மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. என்னமோ தடுமாறுற மாதிரி இல்லை? அப்படிதான் எனக்கும் தெரியுது. சரி பார்க்கலாம் இரு. நீ வேற அவகிட்ட சொல்லிட்டியா? அவ போய் அங்கே சொல்லிட்டானா? தெரியல என்ன நடக்கணும், ஆனால் ஏதோ அவகிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. சரி விடு, பார்த்துக்கலாம். ஆனால் எதனாலன்னு தெரிலல்ல. ஒருவேளை அவங்க பக்கம் சாஞ்சிட்டாளா இல்லை ஏதாச்சும் நடந்திருக்குமா என்னன்னு தெரியலல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம், சரியா? சரிடி. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பர்கடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், மனிஷா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சாந்தி சிஸ்டர், அவங்க 2 குட்டிகள் எப்படி இருக்காங்க? அப்புறம் மனிஷா சிஸ்டர், ரொம்ப நாள் கழிச்சு மெசேஜ் பண்ணிருக்கீங்க போலயே, எப்படி இருக்கீங்க? ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ரொம்ப நாள் கழிச்சு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? ஏஞ்சல் சிஸ்டர், அருணா சிட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர். ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ உடம்புலாம் பரவாயில்லையா? யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், மகா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனீஸ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேஷன் சிஸ்டர். ஹாய் ஜோதி. ஹாய் ஞானசெல்வி சிஸ்டர். ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர். உங்கள் குட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்க? நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய். அப்புஜானி சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணானி சிஸ்டர், உங்கள் 2 குட்டிஸ் எப்படி இருக்கீங்க? அப்புறம் கிருஷ்ணானி சிஸ்டர், ஏதோ லலிதான்னு சொல்லிட்டு ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு அது கிளியராக புரியல, இன்னும் அதெல்லாம் சொல்கிறீங்களா? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், உங்கள் 2 குட்டிஸ் எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனிஷா மோகன் சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசலன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனாபாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜி சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், யசகி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலட்சுமி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், நாச்சியா சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலா சிஸ்டர், புஷ்பவல்லி சிஸ்டர், சுபிக்ஷா சிஸ்டர், அனுவர்தனி சிஸ்டர், தீபா நிகித் சிஸ்டர், யாழினி சுரேஷ் சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அப்புறம் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி தானே? எல்லாம் எதாச்சும் நினச்சி யோசிச்சுட்டே இருக்கீங்களா? விட்டு தள்ளுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.
அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பொண்ணு குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கராத்தே கிளாஸ்லாம் அந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம குட் டச் பேட் டச் மட்டும் சொல்லித்தரோம், ஆனால் எப்படி தற்காத்துக்கணும்னு சொல்லித்தரமா கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அவங்கள கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் சிஸ்டர், சாரி ஓவராக பேசியிருந்தா. எல்லாத்துக்குமே இந்த அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, எனக்கும் அப்படி தான். பட் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். ஓகேவா? பாய், டேக் கேர், ஹாப்பியாக இருங்க, எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய் டியர் சிஸ்டர்ஸ். என்ன ஓகேவா? நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம தானே பாதுகாத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை பண்ணாத இதை பண்ணாதான் சொல்கிறோம். எப்படி தற்காத்துக்கணும், எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லி தரமா? அதானே. இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பழகுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க இருக்கிற ஸ்கூல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு தானே தெரியும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது. ஒரு வேளை அவங்க பெட்டராகவும் வரலாம், இல்லை பெட்டர் இல்லாமையும் ஆகலாம். பட் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் கேளுங்க, கோவப்படாதீங்க, பொறுமையாக கேளுங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் பக்கத்தில் உட்கார வச்சு பேசுங்க, அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே சிஸ்டர்ஸ், பாய். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஹாய் ஆஷிகா டியர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களோட பர்த்டேல செம்மையாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? இதை பற்றி யோசிக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க எப்பயும் போல. அப்புறம் யாருக்காச்சும் விஷ் பண்ணணும் ஒரு 3 o'clockக்குள்ளேயே சொல்லிடுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு யாருக்காச்சும் பர்த்டே வந்தா எல்லாத்துக்கும் சேர்ந்து விஷஸ். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, பாய். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஹலோ அண்ணா, ஏன்னா ஃபோன் பண்ண யாருமே இருக்க மாட்டேங்க. ஏய் ஸ்வாதி, என்னாச்சு? நித்திஷ் அண்ணா, எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் அங்கே இருக்கீங்க. ஸ்ரீக்கு என்னாச்சு? விக்கியை நான் அவசரமாக ஓடி போனாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல. நாங்கள் வரட்டுமான்னு கேட்டாலும் வரவேணான்னு சொல்லிட்டாரு. அதுவா? அது எப்படிமா நான் சொல்றது? நான் நேர்ல வந்து சொல்லட்டுமா? அண்ணா, இப்போ நீங்கள் நைட்டு வருவீங்களா இல்லை காலையில் தான் வருவீங்களா? இல்லம்மா, நைட் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். நீங்கள் எதுக்கும் சேஃபாக இருந்துக்கோங்க, டோர் லாக் பண்ணிட்டு தூங்குங்க. ஸ்ரீக்கு என்னதான் ஆச்சு? ஸ்ரீக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. டி நித்தி, என்ன சொல்ற? ஆமா அத்தி. ஏய் நிதிஷ், வளராத. அவ பிரெக்னெண்டா இருந்தா தானே அப்படி ஆகிறதுக்கு. ஏய், அவ இங்கேருந்து கோச்சிட்டு போயிருக்கால, அங்க அவ மயக்க மூட்டு விழுந்து தெரிய வந்திருக்குடி அவ பிரெக்னெண்டா இருக்கான்ட்டு. என்னென்ன சொல்றீங்க? ஆமா ஸ்வாதி, அதான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கோம். சரி, எதனால அபார்ட் ஆச்சு? அது காரணம் அவங்க அம்மா தான். என்ன, அவங்க அம்மாவா? அவங்கள பாருங்களேன் நான் என்ன பண்றேன்னு. ஏய், நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கீங்க? அவங்கள நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆக வேணாம். எப்படி நான் ஆகாம இருக்க சொல்றீங்க? ஸ்ரீ யாரு? எங்களோட ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாம எங்க கூட இருக்கவ. என்ன பண்ணாங்க அவங்க அம்மா? நாங்க அவகிட்ட பேச போனோம்ல, அப்பதான் ஸ்ரீ சொன்னான் அவ பிரெக்னெண்டா இருக்கான்ட்டு. அவங்க அம்மா அதை அபார்ஷன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? அதுவும் நம்ம கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம? என்னம்மா பண்றது? அவங்க ஒரு பிளான் வச்சிருந்திருக்காங்க, அஜய்க்கு கட்டி கொடுக்குற மாதிரி. அந்த அஜய் அன்னைக்கு நாங்க பார்த்தோமே, அந்த பையன் தானே? அந்த பையனை சும்மா விட்டீங்க, அவனை அப்படியே 2 வச்சுட்டு வந்திருக்க மாட்டீங்க? ஏய், அவன் இங்க தாண்டி இருக்கான். என்ன, அவன் எதுக்கு உங்க கூட வச்சிட்டு இருக்கீங்க? ஸ்ரீயை கூட்டு போறதுக்கா? எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க எல்லாம் சேர்ந்து? அவன்லாம் நல்ல பையன் தான். அவன் வந்து ஸ்ரீக்கு விருப்பம் இருந்தா எனக்கு கட்டிக்கிட்டும் இல்லை வேணாம் தான் சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க அம்மா அபார்ஷன் பண்றதுன்னு தடுத்ததே அவன் தான். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, பெரிய கதை நடந்திருக்கு. ஆனா அஜய் வந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான், அதனால அவன் எதுவும் சொல்லாதீங்க. இப்போ ஸ்ரீ எப்படி இருக்கா? பரவாயில்லையா? அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாள்ல. ஆமா, எங்களுக்கு ஸ்ரீயை பார்க்கணும் போல இருக்கு, நாங்க வரட்டுமா? என்ன விளையாடுறீங்களா? இப்போ டைம் என்ன தெரியுமா? 11 o'clock ஆகுது. நீங்க இன்னும் தூங்கவும் இல்லை. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல நீங்க மட்டும் கிளம்பி வரலான்னு இருக்கீங்களா? ஏன், இதுக்கு முன்னாடி நாங்க எங்க வேணாலும் சுத்தி இருக்கோம்ல, எங்களுக்குலாம் நாங்க தைரியமா இருக்கோம், நாங்க வந்துருவோம். ஆத்தி, கடுப்பு கிளப்பாத இருக்கிற கோவத்துல ஒழுங்கா நீங்க எல்லாம் இங்க சேஃபா இருங்க. நாங்க காலையில ஸ்ரீயை வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். ஆனா இதோ பாருங்க, வேணா ஒரு 2 பேர் வீட்டுல இருங்க, நாங்க அவளை கூட்டிட்டு வரக்குள்ள அவளை பாத்துக்கிறதுக்கு. மத்தவங்களாம் ஆஃபீஸ்க்கு போங்க, நாங்களாம் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஆஃபீஸ் பிரச்சனை எல்லாம் நீங்க தானே பாத்துக்கிறேன், நீங்க நாங்க இல்லாதப்ப. அப்ப உங்க தைரியத்தெல்லாம் அங்க காட்டுங்க, சரியா? போய் ஆஃபீஸை பாத்துக்கோங்க. ஆனாலும் அண்ணா. ஆத்தி, எனக்கு புரியுது ஆத்தி, நீங்களாம் அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஆனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன், நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு நீங்களும் சேஃபா இருக்கணும்ல. ஆல்ரெடி ஒரு பொண்ணை வெளில விட்டதுக்கு எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறான்னு பாத்தீங்கல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கே இங்க பல குழப்பம். விக்கி தான் ஸ்ரீகிட்ட பேசி சமாதானப்படுத்தி வச்சிருக்கான் இப்போதைக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அங்கிருந்து பாத்துக்கோங்க, ஆஃபீஸையும் பாத்துக்கோங்க. நாங்க வந்ததுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து ஸ்ரீயை பாத்துப்பீங்களா? சரியா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு நீங்களா எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? சரி அண்ணா, சரி. எல்லாரும் ஒன்னா தானே இருக்கீங்க? ஆமா, எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. எனக்கு புரியுது உங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்குன்ட்டு. ஆனா அவளே மனசுடைஞ்சு போய் தான் வருவா. நீங்க தான் அவளுக்கு தைரியமா இருந்து ஆறுதல் சொல்லணும், புரியுதா? மூஞ்சி வச்சுக்க கூடாது.
சரிடா நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அங்கே பாரு. சரி நான் வைக்கிறேன். ம். என்னடி இப்படி சொல்கிறாங்க? ஸ்ரீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, உடனே அபார்ட் ஆயிடுச்சு. சரி, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாள் அதை நினச்சி. நான் சத்தியமாக பாரு, அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தா ஏதாச்சும் கண்டிப்பாக கேட்க விட மாட்டேன். என்ன அவங்க இப்படி இருக்காங்க, இப்படியுமா இருப்பாங்க? என்னதான் இருந்தாலும் அது ஒரு குழந்தை. ச்சே, என்ன பண்ணுறது வருஷா, ஒரு சில பேர் இப்படி தானே இருக்காங்க. அவங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷம் கெட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களோட விஷயம் அங்கே நடக்கணும். அதுக்கு யார் எங்கே கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சி, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி சரி விடுங்க, நம்ம அவளுக்கு எப்படி ஆறுதல் சொன்னால் அவளை எப்படி வெளில கூட்டு வரணும்னு தான் பார்க்கணும், புரியுதா? ஆமாம் நிக்கி, நம்ம ஸ்ரீயை தேத்தி எப்படியாச்சும் நல்லபடியாக தேத்தி விட்டுறணும். இல்லைன்னா அவள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாள்ல. ஸ்ரீக்கு நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பாக கூட இருக்கணும். ஆமாம், நம்ம அன்றைக்கி ஸ்ரீ விட்டுருக்கவே கூடாது. அதுதான் நம்ம பண்ண தப்பு. நம்ம அசால்ட்டாக நம்ம போய் அன்றைக்கி தூங்கிட்டோம். முழிச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவளை விட்டுருக்கவே மாட்டோம். சரி விடு, இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க க்ளோஸ் ஆகிருப்பாங்கல்ல, அப்படி நினச்சி பார்க்கலாமே. முன்னதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனால் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால் இனிமேல் அவங்க பிரிய மாட்டாங்க, அப்படி நம்புவோம். சரி, ஆமாம், நீ சொல்கிற மாதிரி பாசிட்டிவாகவும் நினச்சி பார்ப்போமே. ஆனா அந்த குழந்தை நின்னா விளாண்டுருக்கும்ல, நம்ம எல்லாரையும் நம்ம கூட ஜாலியா விளாண்டுட்டு சூப்பரா இருந்திருக்கும். ஆமாம், எனக்கும் ஆசையாக இருக்குது. சரி விடுங்க, கண்டிப்பாக நம்மள யாருக்காச்சும் சீக்கிரமாக குழந்தை பிறக்காமையா போயிடும். அதுவும் இல்லாமல் ஸ்ரீக்கும் என்ன திரும்ப குழந்தை பிறக்காமையா போயிடும், அப்படிலாம் இல்லைல்ல. ஆமாம், நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து ஸ்ரீயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், புரியுதுல்ல எல்லாத்துக்கும்? சரி சரி வாங்க படுக்கலாம், காலைல வர ஆஃபீஸ்க்கு போகணும். சே, இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல பாரு. சரி இருடி, பொறுமையாக தான் இருப்போம். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்மளை அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு போய் ஸ்ரீயை பார்த்துக்கலாம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குல்ல. என்ன பண்ணுறது? அப்போ நம்ம சந்தோஷமாகவே இருந்துட்டா வாழ்க்கையும் நல்லா இருக்காதுல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்க முடியலையே. சரி விடு, ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாமே. இன்னும் என்னென்ன கஷ்டம்லாம் நமக்கு வரப்போதோ தெரியலடி, கஷ்டமாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? பிரீத்தியா? ஆமா அத்தி, உள்ள வரட்டுமா? வா உள்ள வா. ஏய், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி டல்லா இருக்கீங்க? அதுவா, நேற்று தான் நாங்கள் ஸ்ரீயை பற்றி பேசணும்ல, அதான் அவளை நினச்சி கவலையாக இருக்கு. அதான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு சொன்னீங்களே நேத்தே, என்னாச்சு? இத்தனை நாள் நீங்களாம் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதான் நடக்குது. என்ன சொல்ற அத்தி? அதுவா, ஸ்ரீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க போல, அபார்ட் ஆயிடுச்சு. ஏய், என்ன சொல்றீங்க? ஆமாம் பிரீத்தி, இத்தனை நாள் நீங்களும் ரம்யாவும் எங்களை என்னவோ பண்ணணும்னு நினச்சிங்க, அப்போல்லாம் ஒன்றும் நடக்கல. இப்போ தானாகவே நடந்திருக்கு. சந்தோஷப்பட்டுக்கோ. ஏய், நான் ஏன் சந்தோஷப்பட போறேன்? ஏய் பிரீத்தி, புரியாத மாதிரியே கேட்காத சரியா? அவங்க யாருக்குமே எங்களை பிடிக்காதுல்ல, அதுக்கு தான் எங்களை வச்சு செய்கிறீங்களே. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே நடக்குது. ஏய், அப்படி இல்ல. சாரி, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல பிரீத்தி, விடு. ஏதோ கஷ்டத்தில் பேசிட்டோம், எதையும் மனசில் வச்சுக்காத. இல்ல சுவாதி, பரவாயில்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, இதுக்கே இப்படி போய் உடஞ்சி போய் உட்காந்துட்டீங்கன்னா? என்ன சொல்கிற? என்ன இப்படி பேசுற? நாங்க எவ்வளவு பிரச்சனை உனக்கு கொடுத்துருப்போம், அதெல்லாம் நீங்க சமாளிச்சு வந்தது இல்லையா? எவ்வளவோ பிரச்சனைலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்லுங்க? இருந்தாலும் ஸ்ரீயை நினைச்சாதான். நீங்க நினைச்சா அவளை ஈஸியா மாத்த முடியும். ஆனாலும் அவளுக்கு அது பெரிய இழப்பு தானே. ஆமா, பெரிய இழப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க தான் எப்பவுமே ஒத்துமையா ஒன்னா இருக்கீங்கல்ல, உங்க பாசத்தை விட எதுவுமே பெருசு இல்லைல்ல. ஏன் அவன் நினைச்சா திரும்ப குழந்தை பெற்றுக்க முடியாதா என்ன? முடியும்ல. முடியும். அதுக்கு தான் சொல்றேன், நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு போய் உட்காந்துடாதீங்க. நீங்க சந்தோஷமா இருந்து அவளையும் சந்தோஷப்படுத்துங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லியா தரணும்? நீங்க எப்பவுமே இப்படிதானே இருப்பீங்க. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க ஸ்ரீயை பார்க்கலையா? இல்லை, அவங்க இன்னைக்கு தான் அவளை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. சரி, அப்பனா வந்ததுக்கு அப்புறம் போய் பாருங்க. போகணும். அவள் உங்களை விட்டு போயிட்டு இப்போ திரும்ப வந்திருக்காள், அப்போ சந்தோஷமா அவளை ஏற்றுக்கோங்க. அவளை நார்மல் ஆக்குங்க, உங்க கையில தான் இருக்கெல்லாம். நீங்களே இப்படி உடஞ்சி போய் உட்காரலாமா? நல்லாவே இல்லை பார்க்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இப்படி இல்லையே. எப்பயும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தானே இருப்பீங்க. எங்கே போச்சு அதெல்லாம்? ஆமாம் பிரீத்தி, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், எங்களுக்கு ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனால என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு நான் சொன்னது ஏதாச்சும் கோவத்தை கொடுத்துருந்தா மன்னிச்சிருங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் தானடி? ஆமாம் ஆமாம், நீ முன்ன மாதிரி இல்லை பிரீத்தி, இப்போ நிறையாவே மாறிட்ட போல. ஆமாம் பிரீத்தி, இப்படியே இரு, இதான் நல்லா இருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு.
அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுவீங்க. சரி விடு, அது ஏதோ அப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம் எப்போ பார்த்தாலும். அதெல்லாம் சாதாரண நடக்கிறது தானே ஆஃபீஸில். கண்டிப்பாக நம்ம என்னதான் ஆஃபீஸில் ஒன்றாவே இருந்தாலும் பிடிக்காமையும் இருக்கும்ல ஒரு சில பேரை. அந்த மாதிரி நினச்சிட்டு விட்டுறலாம். அதான் இப்போ நல்லா பேசுறியே. ஆத்தி ஒரு வழியாக வந்துட்டீங்களே. ஸ்ரீ எப்படி இருக்கா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலா தான் இருக்கா. சரி நீங்க வீட்டுக்கு போய் பார்க்க தான் பாருங்க, போங்க. நாங்கள் போகிறோம். பிரீத்தி நீ எங்கள் கூட வரியா? என்ன நானா? ஆமாம் பிரீத்தி, பரவாயில்ல வா, எங்கள் கூட வா. ஆனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நீ எங்கள் கூட. சரி. நாங்கள் பிரீத்தியும் கூப்பிட்டு போகிறோம் வீட்டுக்கு. இது என்ன புதுசா? அவள் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ. சரி விடு, இதை பத்தி அப்புறமேட்டு பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க, பார்த்து போங்க. இந்த பிரீத்தி எதுக்கு இவன் கூட இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலையே. டேய், ஒருவேளை ஏமாத்தி இது கூட இருக்க போறாடா இவளுங்க. அது தெரியாம அவளை வேற கூட்டிட்டு வீட்டுக்கு வர போறாளுங்களே. சரி விடு மச்சான், பாத்துக்கலாம். பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு அவங்க கிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது பிரீத்தி வேற இருக்கா, அவன் முன்னாடி ஏதாச்சும் சொல்ல முடியும்? விடு மச்சான், பாத்துக்கலாம். ஏதாச்சும் பிரச்சனை பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்புறம் கவனிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்ரீ பரவாயில்லடா, நார்மல் ஆயிட்டால. ஆமா, விக்கி கூட சேர்ந்ததே அவளுக்கு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். எது எப்படியோ மச்சான், அவ இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மச்சான், நான் உங்க அம்மா கிட்ட பேசியே ஆகணும்டா. கவலைப்படாத, கண்டிப்பா போலாம். ஆமாண்டா, போலாம். கண்டிப்பா போய் தானே ஆகணும். ஆனா மச்சி, இந்த விஷயத்துக்கு நம்ம அப்பாவை கூப்பிட்டு தான் போகணும். ஆமாண்டா, சரியா சொன்னேன். அவரை ஃபோன் பண்ணி கூப்பிடலாமா? இந்த ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு, அப்புறம் நம்ம நேரில் எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஸ்ரீ சாரி, எல்லாத்துக்குமே சாரிடி. சரி விக்கி, போதும். நீங்க ரொம்ப சாரி கேட்டீங்க. இல்லை, நான் எவ்வளோ கேட்டாலும் பத்தாதுடி. நான் தான் அப்பத்துலேருந்து அதை பற்றி பேசாதீங்க, விட்டுருங்க, முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன்ல, கேட்டுக்கவே மாட்டேறீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? செகண்ட் டைமும் நீ என்ன தான் சூஸ் பண்ணியிருக்க, நான் தான் வேணும்ன்ட்டு. எத்தனை டைம் வேணாலும் நான் உங்களை தான் சூஸ் பண்ணுவேன். உண்மையாவா? ஆமாம் விக்கி. ரொம்ப தேங்க்ஸ் டி ஸ்ரீ. நீ நினச்சிருந்தா ஈஸியாக அஜய் சூஸ் பண்ணியிருக்கலாம் தெரியுமா? ஏன்னா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டான். நீ இருந்த சுச்சுவேஷனும் அப்படி. ஆனால் நீ என்ன சூஸ் பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரில. ஆனால் சரி விடுங்க, ஃபஸ்ட்டு ஏஞ்சி மேலே வந்து உட்காருங்க. இல்லை, முடியாது. சாரி. ஐயோ போதும், இன்னைக்கு எவ்வளோ நேரம் தான் இப்படியே கேட்டுட்டு இருக்க போறீங்க? நீ நிறைய கஷ்டப்பட்டடி, இனிமேல் நீ கஷ்டப்படக்கூடாது. நான் உன்னை கஷ்டப்படவும் விட மாட்டேன். சரி, இப்போ நான் நார்மலாக தானே இருக்கேன், நல்லா தானே இருக்கேன், அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ணாலும் நான் பண்ணது தப்பு தானே. உங்கள் மேலே மட்டுமா தப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க, என் மேலே தான் ஃபஸ்ட்டு தப்பே. இல்லை ஸ்ரீ, என்னதான் இருந்தாலும் நான் உன்னை விட்டுருக்க கூடாதுடி. விக்கி, நான் இதில் 2 விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் விக்கி. என்ன? இங்கே இருக்க எல்லாரும், ஏன் நீங்கள் எல்லாருமே என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அவங்க உங்களை திட்டினா கூட நான் கேட்டுக்க மாட்டேன். என்ன, உண்மையாவா? ஆமாம், நீங்கள் அடிச்சுப்பீங்க, சேர்ந்துப்பீங்க, நடுவில் எதுக்கு நான் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு பாருங்க எங்கே வந்து நின்ட்டேன்னு. வேண்டாம் வேண்டாம். ஸ்ரீ, நீ அடி பேசுற? ஆமாம், நான் தான். ஏன் எப்படி தெரியுது? இல்லை, கடைசியாக என்கிட்ட சண்டை போட்டு போனியா, அந்த ஃபேஸ் தாண்டி எனக்குள்ள ஞாபகம் இருக்கு. விக்கி, அப்பயும் அழகா தாண்டி இருந்த. போதும் விக்கி. ஏன் மேடம்க்கு வெக்கம் வருதோ? ஆமாம், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? விக்கி. என்ன? போதும். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ பாட்டுக்கு போயிட்ட, நான் என்ன பண்ணுவேன் நீ இல்லாம? சரி விக்கி, சரி விடுங்க. எப்படி விட முடியும்? முடியாது. விக்கி. சரி, பார்த்து சேஃபா இருந்துக்கோ, சரியா? இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? ரொம்ப நேரம் உன் கூடயே இருந்தா எப்படி அவளுங்களாம் வந்து வந்துட்டு பேசுவாளுங்க? அதான், ஏன்னா நான் வெளில போகிற வரைக்கும் அவளுங்க உள்ள வர மாட்டாளுங்க. ஆமாம், நானும் உங்ககிட்ட பேசணும், நிறையா பேசணும். சரி, நிறைய பேசு, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு. நான் வெளில தான் இருப்பேன், சரியா? ஏதாச்சும் ஒன்றா கூப்பிடு. சரிங்க விக்கி. சரிடி சொல்லும், எதை நினச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? நம்ம விட்டதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை, புதுசாகவே ஆரம்பிக்கலாம். சரி. சரி, நான் வரேன், வெளில தான் இருப்பேன்.
இந்த அஜய் எருமை ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டான். எங்க இருக்கான் என்னன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஸ்ரீக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. எப்படியாச்சும் நாம நினைச்ச மாதிரி நடந்தா பரவாயில்ல. ஆனா ஸ்ரீ வர அப்படியே கூட்டிட்டு போயிடுவானுங்களே. ஐயோ இப்ப நான் என்னதான் பண்றது? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் இந்த அஜய் எருமையால வந்தது. ரொம்ப நல்லவனா இருந்து என்னத்த பண்ண போறான்னு தெரியல. டேய் அஜய் லூசு, உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனே தெரியலடா. ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். அவளுக்கு என்ன ஆச்சு என்னன்னு கூட தெரியல. கடவுளே, நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்கணும். ப்ளீஸ், அப்பதான் அஜய் கட்டி வைக்க முடியும். எப்படியாச்சும் கட்டி வச்சிருவேன். ஒருவேளை அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிருந்தாலும் மன்னிப்பு கேட்கற போற மாதிரி அவளோட மனசை எப்படியாச்சும் மாத்திடணும். ஆமா, அதான் ஒரே வழி. அவங்களால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே நடிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. எப்படியாச்சும் போய் ஸ்ரீ மனசை மாத்திடுவேன். கண்டிப்பா முடியும். கண்டிப்பா மாத்திடுவேன். எப்படியாச்சும் பேசி அவன் மனசை மாத்தி ஸ்ரீயும் அஜயும் சேர்த்து வச்சிடணும்.